அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய அறிவிப்புகள், என்ன முக்கியமான பல்வேறு புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின்படி நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடை வாயிலாக நீங்க பொருட்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்கனவே கொண்டு வரப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் ரேஷன் கடைகள்ல பல்வேறு புதிய சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக ரேஷன் கடை வாயிலாக அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் மத்திய அரசு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்கன்னா, ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட இடங்கள்ல, இருப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல, குறிப்பாக அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான கூடுதலான பொருட்கள் இருக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மக்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே கட்டமாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தற்போது தமிழக அரசும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதற்கான கால அவகாசம் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது. அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள் இதை கட்டாயம் செய்து முடிக்கப்பட வேண்டும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கப்பட உள்ளது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக இந்த உரிமை தொகை கிடைக்கும். அதனால ஒரே ஒரு ஆதாரம் ரேஷன் அட்டை மட்டும்தான் மகளிர் உரிமை தொகைக்கு. அதாவது மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால ரேஷன் அட்டையில எந்த ஒரு சிக்கலும் இல்லாம இருந்ததான் தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களும் மகளிர் உரிமை தொகையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு உடனடியாக பெற முடியும். அதனால உங்களோட ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கட்டாயம் இன்னும் 2 நாட்களுக்குள்ள உங்களுடைய கைரேகை ரேஷன் அட்டையில பதிவு செய்யுங்க. குறிப்பாக ரேஷன் கடை வாயிலாக நீங்க ரேஷன் அட்டையில பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் யார் யாரெல்லாம் ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய நபர்கள் கைரேகை பதிவு பண்ணவில்லையோ அவர்கள் பெயர் நீக்கப்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். எதற்காக இந்த புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாமலே கூடுதலான பொருட்கள் மக்கள் பெற்று வருவதாக குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் தற்போது இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழக அரசின் நலத்திட்டங்களை பெற தகுதியான நபர்களாக நீங்க இருந்தா உடனடியாக பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கு முன்னாடியே இந்த மாற்றங்கள்லாம் செய்து முடியுங்க. அப்படிதான் அப்ப பண்ணாதான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்க இனி வரும் காலங்கள்ல எல்லா நலத்திட்டங்களும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா ரேஷன் அட்டைதாரர்கள் இ சேவை மையங்கள் அல்லது உங்களோட மொபைல்லையே ரேஷன் அட்டையில எந்த மாற்றங்கள் வேண்டாலும் கொண்டு வரக்கூடிய வசதி ஏற்கனவே கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமாக நீங்க உங்களோட வீட்டில் இருந்தபடியே உங்களோட ரேஷன் அட்டையில என்ன ஒரு மாற்றங்கள் வேணாலும் மேற்கொள்ளலாம். அதற்கான டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம்னு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.